வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூத்த குடிமக்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அதாவது மகிழ்ச்சி அறிவிப்புன்னு கூட சொல்லலாம். இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தாள் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா பேருந்து பயணம் செய்யும் வகையில் சூப்பர் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இந்த கட்டணமில்லா பஸ் பயண டோக்கன்கள் 21 ஜூன் முதல் வழங்கப்பட்டு வருகின்றன. மூத்த குடிமக்களுக்கான பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றன. வங்கிகள், கோவில் சிறப்பு தரிசனம், பேருந்து பயணம், ரயில் பயணம், ஓய்வூதியம், தபால் நிலைய சேவைகள், ரேஷன் கடைகள் என அனைத்திலும் சிறப்பு சலுகைகள் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மூத்த குடிமக்கள் இலவசமாக பேருந்து பயணம் மேற்கொள்ளும் வகையில் புதிய திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 6 மாதங்களுக்கு மூத்த குடிமக்கள் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்வதற்கான டோக்கன் வழங்கப்பட உள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் சென்னையை சார்ந்த மூத்த குடிமக்களுக்கான ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்திற்கு 10 டோக்கன்கள் வீதம் 6 மாதத்துக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் ஜூன் 21 முதல் ஜூலை 31 வரை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை வழங்கப்படும். இந்த டோக்கன்கள் அடையாறு, பெசன்ட் நகர், திருவான்மியூர், மந்தவெளி, தியாகராய நகர், சைதாப்பேட்டை போன்ற 40 சென்னையை சார்ந்த பணிமனை பேருந்து நிலையங்களில் வழங்கப்படுகிறது. இதுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, இருப்பிடச் சான்றாக ரேஷன் அட்டை, வயது சான்றிற்காக ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், கல்விச் சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை போன்றவை மற்றும் 2 கலர் புகைப்படங்களும் கொடுத்து டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம். அடையாள அட்டை புதுப்பித்தல் புதிய பயனாளிகளும் இதில் பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.